இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்னைக்கு ஒரு நாள் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இல்லையா, என் வீடு வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் அப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுதான் நாங்கள் வந்து பாதி இல்லை ஆரம்பிச்சு ஒரு 5 days வேலை போய்கிட்டு இருக்கு. அதனால தான் வந்து வீடியோவும் கட்டிங் வீடியோ டெய்லரிங் வீடியோ எதுவுமே உங்களுக்கு போட முடியல. அதுக்கான அப்டேட் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எப்படிலாம் நாங்கள் ஐடியா பண்ணி புதுசாக மாற்றிட்டோம் எங்கள் வீட்டையே, அதோடைய சின்ன அப்டேட் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏறி வர வழி அதுதான், அதுலேருந்தே நம்ம பார்க்கலாங்களா வாங்க. இப்போ நீங்கள் பார்த்த வழி தான் வந்து மேலே வர்றதுக்கான வழி. அப்படியே வந்துட்டு அப்படியே போகும் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம படிக்கு வந்து நெக்ஸ்ட் இப்படி போகிறதுக்கான இதுவுமே நம்ம இதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணணும். இப்படி போயிட்டு இப்படி உள்ளே வரணும். இதுதான் வந்து வாசப்படியா. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே இருந்துச்சு, இந்த பக்கம் வந்து வாசல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், உடச்சி எடுத்துட்டோம். இந்த ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்படியே இது ஆல்ரெடி வந்து பால்கனியாக இருந்துச்சா, பால்கனியாக இருந்ததை வந்து ஃபுல்லாகவே ரூமாக எடுத்துட்டோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து நாங்கள் இப்போ புதுசாக போட்டிருக்கோம், இந்த ரூஃப் வந்து புதுசாக போட்டிருக்கோம். ரூமாக எடுத்துட்டு அங்கே ஒரு ஜன்னலும், இங்கே நான் டெய்லர் மிஷின் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இங்கே ஒரு ஜன்னலும் வச்சுக்கலாம். ஏன்னா மிஷின் இங்கே தான் வைக்க போகிறதா, வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பு விட்டு வச்சுருக்கோம். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது ஒரு ரூமா. இப்படி உள்ளே வரும்போது இவ்வளோ பெரிய வாசல் பார்த்தியா, நல்லா இவ்வளோ பெரிய வாசல் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் பிளான் என்ன தெரியுமாமா பண்ணோம்? சொல்லுமா. இவங்க வந்து பிளான்லாம் என்கிட்ட விட்டாங்களா, அது நான் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த செவுட்டை ஃபுல்லாகவே நம்ம இது கரெக்டாக இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு 2.5 அடியில் வந்து வடி வச்சுக்கிட்டு அங்கேருந்து இப்படி வர மாதிரி தான் ஐடியா பண்ணோம். நான் என்ன பண்ணேன், நேற்று இதை உடச்சி எடுத்தாங்க பாருங்க. அந்த டைமில் இதை உள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தேன். உள்ளே வந்துட்டு வெளியே வரும்போது இதை பார்க்கும் போதே சூப்பராக இருந்தது. இந்த ஸ்கொயர் ஷேப் பார்க்கும் போதே வாசலும் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கா. நம்ம நல்லா ஒரு கர்ட்டையெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட ஒரு ஐடியா கேட்டேன். ஏன்னா அப்பா தான் இப்போ மேஸ்திரியாக இருக்காங்கன்ட்டு. அப்பா இது இப்படியே விட்டால் நல்லா இருக்குமா இல்லை க்ளோஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்பா அப்படின்னு. அப்பா சொன்னாங்க, இப்படியே விட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும், க்ளோஸ் பண்ணால் அந்த இடம் கொஞ்சம் குட்டியாகிடும் மாதிரி இருக்கும்னாங்களா. அதனால இதை இப்படியே விட்டுட்டோம். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுலேயுமே ஒரு ஆர்ச் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. இப்போ அந்த ஐடியாவும் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா ஆர்ச் போட்டால் நம்ம வந்து ஏசி எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக திறந்து விட்டால் இந்த ரூம் வரைக்கும் போகும் அப்படின்றதுனால இந்த ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக விட்டாச்சு. சூப்பராக இருக்குல்லம்மா இது, சூப்பராக நல்லா பெருசாக. அப்படியே உள்ள வந்தோம்னா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இருந்த ஹாலு. டைல்ஸ் எல்லாம் போட்டு வேஸ்ட்டாக போச்சு, எல்லாத்தையும் மாற்றணும். இதுதான் ஹாலு. இன்னைக்கு வந்து சென்ட்ரிங் அடிக்க வராங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. நான் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்துட்டு இருக்கிறது ஒன்றா இருக்கு. இங்கே வந்து சென்ட்ரிங் அடிச்சுட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. இங்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது. ஃபுல்லாக அப்படியே ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ண நான் உங்ககிட்ட காட்டுறேன், ஓகேங்களா? ஏன்னா இங்கெல்லாம் இது வரும், அது என்னமா லேப்டா பசங்களுக்கு புக்கு நோட்டு வைக்கிற மாதிரி இங்கே நம்ம அப்படியே மூடி திறக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே எதுவுமே பண்ண போகிறது இல்லை. இது அழகாக இந்த செவுத்து வந்து அப்படியே நம்ம ஃபுல்லாக விட்டுடணும். ஆல்ரெடி இங்கே டிவி இருந்துச்சு, இந்த இடத்துலலாம் டிவியும் வச்சுக்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கோம். இப்போதைக்கு வந்து ரொம்ப பெரிய ஐடியாலாம் பண்ணவே இல்லை. இன்டீரியர் ஒர்க்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா நார்மலாக பண்ண போகிறோம். இது பண்றதுக்கே ஒரு சொந்தக்காரங்க யூடியூப் பண்ணி வந்துருச்சா அப்படின்னு, எங்க இது எப்படி பண்றோம்னு எங்களுக்கு தாங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து நார்மல் நம்ம கிச்சன் இருந்த இடம் தான். இது எதுவுமே நாங்கள் தொடவே இல்லை. இது வந்து பெட்ரூம். இந்த பெட்ரூம் வழியா எல்லா துணியும் எப்படி போட்டு வச்சுருக்கோம் பாருங்க. அப்படியே உள்ள வந்துட்டு மிஷின் பத்தியா போச்சு, 40,000 ரூபாய் மிஷின் போச்சு. டிவியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் உள்ளே கிடக்குறாங்க. அப்படியே நம்ம இப்படி உள்ளே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் இது வந்து பாத்ரூம் போகிற இடம் இல்லையா, பாத்ரூம் ஏரியா இது. இங்கேயுமே வந்து ஷீட்டாக தான் இருந்துச்சு. இந்த ஷீட்டை எடுத்த அன்னைக்கு ஒரு பிரளயம் நடந்தது பாருங்க. என்னமா நடந்துச்சு, மழை. ஐயோ சரியான மழைங்க. அதை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், ஆனால் அது எவ்வளோ பெரிய வேதனையாக இருந்தது தெரியுமா எங்களுக்கு. அன்னைக்கு அழுகையே வந்துருச்சு. இது சரியான மழைங்க. அன்னைக்கு கையிலே எடுத்து ஊத்திக்கிட்டு இருந்தோம் நாங்க எல்லாருமே. அழுகியே வந்துருச்சு இல்லம்மா அன்னைக்கு. மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அன்னைக்குதான் நாங்க பிரிச்சோம்.
என்னாச்சு பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து நாங்க இந்த ரூம்ல வச்சிருந்தோங்களா, தண்ணி போக ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாவே தண்ணி போக ஆரம்பிச்சோடனே மத்தபடி எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. இருக்கிறது எல்லாமே காஸ்ட்லி, எங்களுக்கு அது எல்லாமே காஸ்ட்லியான பொருள் இல்லையா. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க வாங்குவோம், எல்லாருமே அப்படிதான் வாங்குவீங்க. எங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் அது எல்லாமே ஸ்பெஷல் எல்லா பொருளுமே. அதனால கொஞ்சம் நினைஞ்ச உடனே கஷ்டமாயிடுச்சு. மத்தபடி இன்னும் என்ன ஆயிருக்குன்னு தெரியல, போட்டு பாக்கல இன்னும், அதனால என்ன ஆயிருக்குன்னு தெரியல. இது கூட ஒரு ஐடியா தான் பண்ணிருக்கோம். ஆமா, அது இது மாத்தணும், வெஸ்டர்ன்ல மாத்தலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னு தெரியல, எல்லா இதுவுமே டேமேஜ் ஆயிடுச்சு, டைல்ஸ்லாம் உடைஞ்சிச்சு, எல்லாமே மாத்தணும். ஏன்னா இந்த மேல இருந்து உடைச்சு போட்டாங்கல்லம்மா, அந்த டைம்ல எல்லாமே வந்து உடைஞ்சிருச்சு. இன்னும் எங்கெங்க வந்து இந்த டைல்ஸ் கிராக் விட்டு இருக்குங்கிறதும் தெரியல. இன்னைக்கான அப்டேட் இதுதான். இன்னொன்னு இன்னைக்கு என்னெல்லாம் வந்து பண்ணுவாங்கன்னா, கம்பி கட்டுவாங்க. கம்பி கட்டிட்டு சென்ட்ரிங் அடிப்பாங்க. மழைக்கு பயப்பட தேவையில்ல, ஏன்னா மழை தான் பிரச்சனையா இருக்கு, பயங்கர பிரச்சனையா இருக்கு. எப்போ வரும்ட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. மழை வந்துடும். ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு எவ்வளோ டல்லா இருக்குன்னு. எங்களுக்கு இது சீலிங் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சந்தோஷமா ஆயிடுங்க. ஃபுல்லா ஃபினிஷ் ஆன மாதிரி ஒரு ஹாப்பி. ஆனா அதுக்கப்புறம் தான் வேலையே ஆரம்பிக்க போகுது. நாங்க ஒண்ணு நினைச்சோம்னா அது எங்கேயோ போகுது. வீடு கட்டுற எல்லாருக்குமே இப்ப தெரியும் நினைக்கிறேன். வீடு கட்டுறவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இப்போ வந்து எவ்வளோ விலைவாசி போய்கிட்டு இருக்குன்ட்டு. நாங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வச்சு தான் ஆரம்பித்தோம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வச்சிருந்த காசு காலி. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், ஜுவல்ஸ் தான் ஏதாவது வச்சுட்டு ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம கையை வச்சிட்டோம் இல்லையா, முடிச்சுட்டு தான் இது பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து இதை வந்து போதும் அப்படின்ற மாதிரிலாம் விடுற மாதிரி கிடையாது. சரி, முடிச்சுட்டு ஒரு இதுவா பண்ணி பார்ப்போம், நம்ம வீடும் அழகா இருக்கணும் இல்லையா. ஓகே, பசங்க வளர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சோம்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம். ஏன்னா அப்போ வந்து ரொம்ப இது காலேஜ் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா, எனக்கு இது எக்ஸ்ட்ரா என்ன வேலை வந்துருச்சுன்னா, நம்ம இது போட்டது தான். ஆமா, இது போட்டது தான் வந்து எக்ஸ்ட்ரா இழுத்துருச்சு. நெக்ஸ்ட் எனக்கு இதுலயே ரொம்ப பிடிச்சது இந்த வாசல் தான். பாட்டுமா பின்னாடி எல்லாம் அப்படியே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வாசல் தான். இது வந்து நம்ம ஃபுல்லா பூசு வேலைலாம் பண்ணிட்டு பெயிண்டிங்லாம் வச்சா செம்ம சூப்பரா இருக்கும். ஏன்னா லோன் இருந்ததுன்னா மூணு மாதிரி இருக்கும் பாத்தியா, இந்த மாதிரி இப்போ எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம இந்த ஹோட்டல் எல்லாம் போய் ஸ்டே பண்ணா ஒரு ஃபீலிங் இருக்கும், அந்த மாதிரி இருக்கு இந்த ஸ்பேஸ் பார்த்தா. நம்ம சின்ன இடம் தான், அதுக்குள்ளவே எவ்வளவு அழகா கட்ட முடியுமோ அப்படி நான் பிளான் பண்ணிருக்கோம். குட்டி இடம் தான் இல்லமா, ஒரு சின்ன இடம் தான். இதுலயே நாங்க கட்டிட்டு இருக்கோம். இதை நாங்க இதுக்குள்ளே நம்ம எப்படி கட்டலாம் அப்படிங்கறத வந்து பிளான் பண்ணி, ரொம்ப பட்ஜெட் இல்ல, ஹை பட்ஜெட் கிடையாது. ஆமா, நம்மளுடைய பட்ஜெட்ல என்னெல்லாம் அழகு பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அப்டேட்லாம் இருக்குது உங்களுக்கு. இதில் நான் சின்ன வேலைலாம் செய்கிறது, என்னுடைய ஐடியாவில் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்ககிட்ட கண்டிப்பாக காட்டுறோம். என்னுடைய வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். பாய்.